சிவாய நமஹ. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் கன்னி ராசிக்கு வரக்கூடியதான இந்த 6 மாதங்கள் 2026 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாதங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனித்து பார்ப்போங்க. நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது குரு பகவானுங்க. இந்த 6 மாதங்கள் முழுவதுமாகவே இதில் முதல் பகுதியில் குரு பகவான் 11ஆம் பாவத்தில் செல்கிறாரு. 11ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக மாறுறாரு. அதை பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது, அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னி ராசிக்கு பல நன்மைகளை கொடுப்பார். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க ரொம்ப செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் பேச்சை விட அதிகமாக செயலிலே அவங்களுடைய பேச்சை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்போ உள்ளதான அந்த கிரக பயிற்சிகள் ஒரு நல்லபடியாக இருக்குது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா அதிசாரமாக 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த 2026 ராகு அதாவது குருவினுடைய அதிசாரம் நடக்குது. அது கன்னி ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா 12ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால அதிகப்படியான செலவுகள், தேவையற்ற பண விரயங்கள் போன்றவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேத்துவினுடைய பயிற்சி. இந்த ராகு கேத்துவினுடைய பயிற்சியை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து கேது பகவான் 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அதே போல் கன்னிராசியினுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து விடுபெற்று உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு, அதாவது உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு ராகு பகவான் வருகிறார். இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு 5ஆம் வீட்டில் வரக்கூடியதான ராகு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார். கடனை நிவர்த்தி செஞ்சிருவார். எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் கடன் நிவர்த்தி ஆகும். 5ஆம் இடம் வலிமை எப்பெல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் கடன் நிவர்த்தி ஆகுங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் வீட்டிற்கு கடனை கொடுக்கக்கூடிய வீடு 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியது 5ஆம் பாவம். அதனால் 5ஆம் பாவம் எப்போ எல்லாம் வலிமை அடைகிறதோ அப்போதெல்லாம் கடன் பெரும்படியாக குறைவதற்கு பொதுவாகவே ஒரு நபருக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் கூடுதலாக கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடன் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே மாறும். அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை. அதற்கு மேலே மறுபடியும் உங்களுடைய 11ஆம் வீட்டில் குரு பகவான் சாஷ்டாங்கமாக உட்காந்துருவார். அதனால் லாபஸ்தானம் அதிகரிக்கும். கன்னிராசிக்கு 4ஆம் பாவத்திற்கு உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வசதி, வாகனம், வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. சுகஸ்தானம்னு பேர். சயன ஐயன சுகஸ்தானத்திலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த இடத்துல அதற்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 11 போகிறதுனால 4ஆம் அதிபதி 11 போகக்கூடியது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், பல நன்மைகள் நடக்கக்கூடியதான அற்புதமான காலம். முக்கியமாக கன்னிராசிக்காரங்க இந்த சமயத்தில் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.